ஜூலை 2ஆம் தேதி 7வது முறையாக எஸ்டெல்லாவிற்கு தோன்றி, அன்னை அவளிடம் ஒரு ரகசியத்தை ஒப்படைத்தார். ஜூலை 3ஆம் தேதி 8வது முறையாக தோன்றி, "நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எந்த நாள், எந்நேரம் திரும்ப வருவேன் என்று உனக்குச் சொல்லவில்லை. ஆனால் உனக்கு ஓய்வு தேவை என்று சொல்லி மறைந்தார்." பின்பு செப்டம்பர் 9ஆம் தேதி 1876இல் 9வது முறையாக தோன்றி, அவளிடமிருந்து ஒரு வருகையை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அமைதியாக இல்லாததற்கு அவளை கண்டிக்கிறார் அன்னை. "நான் நேற்று மீண்டும் வந்திருக்கலாம். உன்னிடமிருந்து பணிவு மற்றும் கீழ்ப்படிதலுக்காக நான் காத்திருந்ததால் நீ என் வருகையை இழந்துவிட்டாய்." பின்பு செப்டம்பர் 10ஆம் தேதி அவருக்கு தோன்றி, எஸ்டெல்லாவிடம், "அவர்கள் ஜெபிக்க வேண்டும். நான் அவர்களுக்கு முன்மாதிரி வைப்பேன்" என்று கூறி மறைந்தார். பின்பு செப்டம்பர் 15ஆம் தேதி 11வது முறையாக தோன்றி, "நீ உயிருடன் இருப்பாய் என்றும், என் மகனை இனிமேல் என்னால் தடுக்க முடியாது என்றும், பிரான்ஸ் கஷ்டப்படும் என்றும் கூறினார்." பின்பு நவம்பர் 1ஆம் தேதி 12வது முறையாக தோன்றி, அவள் ஏதோ ஒரு பொருளை உற்று நோக்கினார். பின்னர் சுற்றிலும் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் வெளியேறினார். நவம்பர் 5ஆம் தேதி 13வது முறையாக தோன்றி, எஸ்டெல்லாவிடம், "நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் மகிமைக்காக சாந்த குணமுள்ளவர்களையும் தேர்வு செய்கிறேன். தைரியமாக இரு. உன் பாதைகளில் காலம் தொடங்கப் போகிறது" என்றார் அன்னை. பின்பு நவம்பர் 11ஆம் தேதி 14வது முறையாக தோன்றி, இன்னும் பல ஸ்காபுலர்களை செய்ய அவள் ஊக்குவித்தாள். டிசம்பர் 8ஆம் தேதி 15வது முறையாக தோன்றி, எஸ்டெல்லாவிற்கு மரியாவின் ஸ்காபுலரை முத்தமிட வாய்ப்பளித்தார். மேலும், "என் மகிமையை அறிவிக்கவும் இந்த பக்தியை பரப்பவும் அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள்" என அறிவித்தார். அவளின் ஸ்காபுலரின் வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டை ஊக்குவிக்க மதகுருவிடம் சொல்லுமாறு அறிவுறுத்தினார். அன்னைக்கு சாட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்டெல்லா 86 வயதில் உயிர் நீத்தார். மரியே வாழ்க!